இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செம்பருத்தி பூவை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவும் அப்புறம் ஆனியனும் வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கடுகு, உளுந்த பருப்பு, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் அது கூட போட்டு தாளித்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அது அழகாக வதங்கினோடனே நீங்கள் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற செம்பருத்தி அப்படியே போட்டுடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பிரைட் ரெட் செம்பருத்தி. அதை போட்டுட்டு அப்படியே வதக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வதக்கிட்டே இருக்கணும். கடாயில் போட்டுட்டு உடனே நம்ம அதை வதக்க ஆரம்பிச்சிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அடியில் அப்போவே லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறது. அது ஒரு 2 மினிட்ஸ் கூட இருக்காது, அதுக்குள்ளாரே அந்த கலர் மொத்தமாக நல்லா சேஞ்ச் ஆகிடும். அந்த பிரைட் ரெட்டு போயிட்டு ஒரு மாதிரி ஒரு பர்பிள் கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால ஈஸியாக உடனே இதாகிடும், கலர் சேஞ்ச் ஆகிடும், வேகவும் ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் மறுபடியும் லைட்டாக கிளறிட்டு தேவையான அளவுக்கு உப்பு கம்மியாக போட்டால் போதும். நான் கம்மியாக எடுத்துருக்கறதுனால, ஆக்சுவலி நிறைய போட்டாலும் அது கம்மியாக தான் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ், மூடி போடாமல் அப்படியே கிளறி வேக வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் துருக்கி வச்சுருக்கிற தேங்காவை மேலே அப்படியே போட்டு கிளறி விட்டால் போதும். எனக்கு ரொம்ப தேங்காய் பிடிக்கும், அதனால் நான் நிறைய தேங்காய் போட்டிருக்கிறேன். இதுவே உங்களுக்கு இவ்வளோ தேங்காய் வேணாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் கம்மியாக கூட போட்டுக்கலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூட போட்டுக்கிறேன். அதில் இந்த தேங்காய்க்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மற்ற பொரியல்லாம் செய்கிற மாதிரியே தான், சிம்பிள் ஒர்க்கு, ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதே மாதிரி டைமிங் நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் மொத்தமாக அந்த வேலையை முடிச்சிடலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்த பூவை பெட்டல்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் நிறைய வேலை மாதிரி தோணுச்சே தவிர மற்றபடி எதுவுமே டைம் எடுக்கவே இல்லை. கடகடன்னு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போது நம்ம ரெடி ஆனதை எடுத்து பவுலில் மாற்றிட்டு நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கம்மியாக தான் இருக்குது, க்யூட்டாக. நாங்கள் கையிலே பண்ண போல் ஒன்று இருந்துச்சு, அதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இந்த ப்ளூ அந்த. ஸோ இப்போ நம்ம பண்ண பொரியலை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த தேங்காய், அதுக்கப்புறம் அது கூட அந்த கடுகு, உளுத்த பருப்பு அதெல்லாம் கடிப்படும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரெகுலராக நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் பொரியல்லாம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சால் போதும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.